ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனத்துடன் வாசிக்க கேட்போம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும். அல்லேலூயா. பாருங்க, ராகேல் ஒரு காரியத்தை சொல்றா. என்ன சொல்றாங்கன்னாக்கா, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஏன் அவன் நிந்தையாய் காணப்பட்டானாக்கா, அவன் மலடியாய் இருக்கிறார், பிள்ளை இல்லை. லேயாளுக்கு பிள்ளை இருக்கு, ஆனால் ராகேலுக்கு பிள்ளை இல்லை. தேவ பிள்ளைல அவ எவ்வளோ பாருங்க, இந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அவ நிந்தையை கர்த்தர் நீக்கி விட்டான். அப்போ நிந்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஒருவேளை எத்தனை அவமானங்கள், எத்தனை பழிச்சொற்கள், ஒருவேளை எவ்வளவு விதமான நிந்தையான காரியங்கள் அவ அனுபவிச்சிருப்பா. யோசித்து பாருங்க. தேவ பிள்ளையில 22வது வசனம் ரொம்ப அழகா இருக்கும். 22வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவர்களுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவன் ராகேலை நினைத்தருளினாராம், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். தேவப்பிள்ளையில அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய நிந்தையை போக்க வேண்டுமானா நாம் ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது, ஆண்டவரத்தில் ஜபம் பண்ணும்போது, ஆண்டவரத்தில் சமூகத்தை நாடும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம நிந்தைகளை மாற்றுவதற்கு உண்மையில் இருக்கிறார். பாருங்க, தேவன் ராகேலை நினைத்திருந்தார், அவன் கர்ப்பம் தரித்து பிள்ளை பெறுகிறார். 24வது வசனம் ரொம்ப அழகாக இருக்கும், வாசிக்க கேட்போம். இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். பாருங்க, கர்த்தர் கொடுத்த அந்த முதல் பிள்ளைக்கு அவர் என்ன பெயர் இருக்கிறார்? யோசேப்பு. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு நம்பிக்கை, இன்னும் எனக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அந்த யோசேப்பு எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா! ஆமேன். யோசேப்பு எவ்வளோ பெரிய தேவ மனுஷனாய் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளையில் என்ன காரியத்தினால நீங்களும் இப்படிப்பட்ட நிந்தையை அனுபவித்து கொண்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்களுக்கும் லிட்டலாக பிள்ளை இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் இல்லாதனால, அந்த ஆசீர்வாத குறைவினால அவமானப்படுத்தி நிந்தைப்பட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் நிந்தையை மாற்றுவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணே. பாருங்களேன், நிந்தை என் இருதயத்தை பிளந்ததான். அதுதாங்க உண்மை. அதுதானே எனக்கு ஒரு காரியத்தில் வேதனைப்படும் போது, கஷ்டப்படுது, அவமானங்களை, நிந்தைகளை சகிக்கும் போது நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா? இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ? பிரதர், த சேம் சிச்சுவேஷனில் தான் நான் இருக்கிறேன். எனக்காக பரிதபிக்க, எனக்காக பேசுவதற்கு, எனக்காக வழக்காடுவதற்கு யாருக்கா கலங்கி கொண்டிருக்கீங்களா? பலவிதமான நிந்தையை அனுபவித்து, ஒருவேளை குறைவுகளினால, இன்னொன்னுக்கு கல்யாணம் ஆகலையா, இன்னும் வேலை கிடைக்கலையா, இன்னும் நீ இப்படி தான் இருக்கிறியா, ஒருவேளை எந்த காரியத்தினால குறைவினால உங்களை இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்காங்க, பயப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வருது. ராகேலுக்கு கர்த்தர் செவி கொடுத்து அவளுக்கு பிள்ளையை கொடுத்து அவன் மேலே இந்த நிந்தையை நீக்கி போடுவார்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். உங்கள் நிந்தையை, அவமானத்தை மாற்றி உங்களை மேன்மைப்படுத்துவார். இதை நம்புங்க தேவ பிள்ளையில். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரப்பா. அன்றைக்கு ராகேலுடைய நிந்தையை மாற்றின கர்த்தர் அப்பா, யாரார் எப்படிப்பட்ட அன்ற நிந்தை அவமானத்தினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்களோ, அங்கே இறுதியை சுக்குநூறு ஆக்கியிருக்கிறதோ, ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக ஜெபிக்கிறோம். இவங்க மேலே இருக்கிற அந்த நிந்தை அவமானங்கள் மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களையும் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்து கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்கள் நிந்தையை மாற்றிவிட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.